back to my YouTube channel. நான் உங்க ஜிஷா. லாஸ்ட் வீடியோல நம்ம என்ன பேசிட்டு இருந்தோம்? பிஜி கார்ட். அப்படி பிஜி கார்ட்னா என்ன அப்படிதானே நம்ம வந்து சிம்பிளா உங்களுக்கு ஷார்ட்டா உங்களுக்கு சொல்லி கொடுத்தோம் இல்லையா? இன்னைக்கு வீடியோல என்ன சொல்ல போறேன் அப்படி பாத்தீங்கன்னா பிஜி கார்ட் பிளானா அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க. ஆமாங்க, பிஜி கார்டுக்கு நிறைய பிளான்ஸ் எல்லாம் இருக்குது, அவங்களோட டீடைல்ஸ் இருக்குது. பிஜி கார்டு என்ன, டிஜிட்டலா எப்படி ஒர்க் பண்றது, அதுல என்ன பெனிஃபிட்ஸ், இந்த மாதிரி நிறைய 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 விஷயங்கள் வந்துட்டு இந்த பிஜி கார்டு பிளான்ல வந்துட்டு இன்க்ளூட் ஆயிருக்குதுங்க. சோ இன்னைக்கு உங்ககிட்ட ஷார்ட்டா சிம்பிளா பிஜி கார்டு பிளான் வந்துட்டு நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டு த டிஜிட்டல் வேர்ல்ட். என்னடா திடீர்னு வெல்கம் பண்ணது பாக்குறீங்களா? ஆமாங்க, நம்ம டிஜிட்டல் உலகத்துக்குள்ள உங்களை நான் கூட்டிட்டு போக போறோம். பிசிக்கலாவும் டிஜிட்டலாவும் பண்ணக்கூடிய ஒரு பிசினஸ் பிளாட்ஃபார்ம் தான் நம்மளோட டிஜிட்டல் வேர்ல்ட். சோ அதுக்குள்ள என்னென்ன இருக்குது, எப்படி இருக்குது, அதுல என்னென்ன பண்ணலாம், எல்லாமே நான் உங்களுக்கு ஷார்ட்டா சிம்பிளா சொல்லி கொடுக்க போறேன். வாங்க பார்க்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் ஒன் டெக்னாலஜி சேஞ்சஸ். டெக்னாலஜி சேஞ்சஸ்னா என்ன? டெக்னாலஜி சேஞ்சஸ் அதுல இருக்கு எல்லாமே, இருந்தாலும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ வந்துட்டு ஒரு 30 years பேக் நம்ம உலகம் எப்படி போட்டு இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது, சிம்பிளா நீங்களே யோசிச்சு உங்களுக்கு புரியும். ஒரு டெலிபோன்ல இருந்து மொபைல் போன் வரைக்கும் போயிருக்குது. இப்போ வந்துட்டு இபி ஆபீஸ்ல போய் கரண்ட் பில் கட்டுறது, லைன்ல இருந்து அந்த கரண்ட் பில் கட்டுற காலம் போய் இப்போ வந்துட்டு ஆன்லைன்ல நமக்கு கரண்ட் பில் கட்டுற காலம் வந்துருச்சு. ஷாப்பிங்கே அதே மாதிரிதான், வீட்டுல ஒரு ஃபிங்கரை வச்சு நம்ம ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கோம். கடையா போய் ஷாப்பிங் பண்ற காலம் எல்லாம் போயிருச்சு. அதே மாதிரிதான் ஒரு ட்ரெயின் டிக்கெட் புக் பண்றது, இது எல்லாமே வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் எல்லாம் எப்படி லைன்ல போய் நின்று டிக்கெட் புக் பண்ணி அதுக்கப்புறம் டிராவல் பண்றது. இப்ப எப்படி நம்ம வீட்டுல உட்காந்து டிக்கெட் இருக்கா இல்லையா, ரிசர்வேஷன் பண்ண முடியுமா, எல்லாமே வீட்டுல உட்காந்து செக் பண்ணி வீட்டுல உட்காந்து நம்ம டிக்கெட் புக் பண்ணிட்டு நம்ம டிராவல் பண்றோம் இல்லையா? இதெல்லாம் ஒரு டெக்னாலஜி சேஞ்சஸ் தான், எல்லாம் ஒரு மாற்றம் தான். அந்த காலத்துல இந்த காலத்துக்கு வர இந்த ஒரு கேப்ல இத்தனை மாற்றம் இருக்கு அப்படின்னா வருங்காலத்துல நிறைய மாற்றங்கள் நம்ம எதிர்பார்க்கலாம் இல்லையா? எல்லாமே ஒரு டெக்னாலஜி சேஞ்சஸ் தான். ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்கள் கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. சோ அதுல ஒரு பாகமாக கூடிய நம்மளும் ஒரு வந்து பாக்கியசாலி தான். ஏன்னா ஒவ்வொரு நாள் வந்துட்டு ஒவ்வொரு மாற்றத்துக்கு கூட நம்மளும் டிராவல் பண்ணிட்டு இருக்கிறோம். டெக்னாலஜி சேஞ்சஸ் தான் நிறைய விஷயங்கள். அந்த காலத்துல இந்த காலத்துல முன்னெல்லாம் ஒரு பேங்குக்கு போனாலே என்ன ஸ்லிப் எழுதி அதுக்கப்புறம் நம்ம வந்து பணம் வித்ட்ரா பண்ற மாதிரி இருக்கும் இல்லையா? இப்ப எல்லாம் எப்படி போன்லயே வந்துட்டு நம்ம டிரான்சாக்சன் நடத்திட்டு இருக்குது. வித்ட்ரா பண்ணாலும் ஒரு ஏடிஎம் கார்டு இருந்தாலே போதும், ஏடிஎம் மிஷின்ல போய் நம்ம பணம் எடுத்துக்கலாம். எல்லாம் டெக்னாலஜி சேஞ்சஸ் தான். முன்னெல்லாம் எப்படி நம்ம பேங்க்ல போய் லைன்ல நின்று ஸ்லிப் எழுதி அங்க கொடுத்து அதுக்கப்புறம் பணம் வர்றதுக்கு வெயிட் பண்ணி பணம் வந்துருச்சா வரலையா, நமக்கு அந்த ஆயத்தோட டென்ஷன். இதெல்லாம் ஒரே செகண்ட்ல இப்ப எல்லாமே தெரியுது. எல்லாமே டெக்னாலஜி சேஞ்சஸ் தாங்க. சிம்பிளா சொல்ல போனா அவ்வளவுதான். இப்போ ஆன்லைன் ஷாப்பிங், நான் அப்பவே சொன்னல ஆன்லைன் ஷாப்பிங், மிந்த்ரா, அமேசான், பிளிப்கார்ட், மீஷோ, எத்தனை ஆன்லைன் சைட் இருக்குது. யாராச்சும் இப்ப கடையில போய் வாங்க நின்னுட்டு பர்ச்சேஸ் பண்றாங்களா? கண்டிப்பா எனக்கு அப்படி இருக்க மாதிரி தெரியல. ஏன்னா யாருக்கும் டைமும் இல்ல, அங்க போய் நிக்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸ் இல்ல நமக்கு இப்போ அதுக்கு. ஏன்னா யாருக்குமே வந்துட்டு அதுக்கு இன்ட்ரெஸ்டும் இல்லை. ஏன்னா நமக்கு பிடிச்ச பொருள் பிடிச்ச ரேட்ல நம்ம அஃபோர்டபுள் பிரைஸ்ல நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா ஆன்லைன் சைட்டு தான். வேற என்னங்க இருக்குது? கடைக்கு போனா நம்ம வந்துட்டு அது எங்க இருக்குது, இது எங்க இருக்குது, இருக்கா இல்லையா, அங்க ஓடுறது இங்க ஓடுறது, அந்த ஃப்ளோர் இந்த ஃப்ளோர், இப்ப அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஒரே பிளாட்ஃபார்ம்ல எல்லாமே இருக்குதுங்க. நம்ம என்ன வேணாலும் ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஒரு டெக்னாலஜி சேஞ்சஸ் தான். நெக்ஸ்ட் பாப்போமா? இப்போ டிஜிட்டல் கம்பெனியோட ஃபாஸ்ட் க்ரோவிங் இண்டஸ்ட்ரீஸ் என்னென்னு நம்ம செக் பண்ணலாம். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு இ காமர்ஸ் தான். செகண்ட் ஒன் வந்துட்டு டைரக்ட் செல்லிங், தேர்ட் ஒன் வந்துட்டு ரெஃபரல் மார்க்கெட்டிங், ஃபோர்த் ஒன் ஹெல்த் அண்ட் வெல்னஸ். இது ஒவ்வொன்றும் என்னன்னு நம்ம செக் பண்ணலாம். இது வந்து இ காமர்ஸ் அப்படின்னா ஆன்லைன் வழி நம்ம என்ன பண்ணாலும் அது இ காமர்ஸ் தான். நம்ம ஷாப்பிங் பண்ணாலும் சரி, இபி பில் கட்டுற மாதிரி இருந்தாலும் சரி, ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ற மாதிரி இருந்தாலும் சரி, சினிமா டிக்கெட் புக் பண்றதாலும் சரி, கிரோசரி ஐட்டம்ஸ் ஷாப்பிங் பண்ற மாதிரி இருந்தாலும் சரி, எல்லாமே ஆன்லைன் வழி நம்ம என்ன பண்ணாலும் எல்லாமே இ காமர்ஸ் தான். ரெண்டாவது வந்து டைரக்ட் செல்லிங் அப்படின்னாலே உங்களுக்கு அதுல இருக்குது பாரு, டைரக்ட் செல்லிங். நம்ம டைரக்டா ஒரு இன்டர்மீடியேட்டர்ஸ் யாருமே இல்லாம டைரக்டா ஒரு மேனுஃபேக்சர் இல்லைன்னா ஒரு கஸ்டமர், மேனுஃபேக்சர் டு கஸ்டமர், இந்த ரெண்டு பேர் மட்டும்தான் அதுல இடையில இருக்கும். இதுதான் நமக்கு டைரக்ட் செல்லிங். ஒரு விஷயம் நம்ம கிட்ட ஒரு விஷயம் இருக்குது, நம்ம அதை சேல் பண்ணணும் அப்படின்னாலே OLX போட்டு நம்ம சேல் பண்ணலாம்.
ஆன்லைன் தான், எல்லாமே ஆன்லைன் தான். டைரக்டா நம்ம கடையில போய் அது ஒரு சேல் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா கூட அது வந்துட்டு நம்ம நினைச்ச அளவுக்கு நினைச்ச அமௌண்ட் நமக்கு கிடைக்காது. இதே வந்து ஆன்லைன்ல நம்ம என்ன பிரைஸ் நமக்கு சூஸ் பண்றாங்களோ அந்த பிரைஸ்ல அந்த பொருள் OLX போட்டாலே, ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல போட்டாலே தேவைப்படுறவங்க நம்ம நினைச்ச அமௌண்ட் கொடுத்து அது வாங்குறாங்க இல்லையா? இதுதான், அதுல மீடியேட்டர்ஸ் யாருமே இல்லை. சோ டைரக்ட் செல்லிங் தான் இது. மூணாவது ரெஃபரல் மார்க்கெட்டிங். நீங்க வந்துட்டு உங்க ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் யார் வேணா இருந்துட்டு போட்டும், எல்லாமே நம்ம சொல்லி, இல்லைன்னா ஒருத்தங்க சொல்லி ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ள வர வைக்கிறா அப்படின்னா அது ரெஃபரல் மார்க்கெட்டிங் தான். எல்லாமே இப்ப யூடியூபர்ஸா இருந்தாலும் அப்படிதான். ஏன்னா நம்ம நிறைய விஷயங்கள், நல்ல ஒரு ஹோட்டல் எங்க இருக்குது, நல்ல ஹாஸ்பிட்டல் எங்க இருக்குது, ஹாஸ்பிட்டல் நல்ல டாக்டர்ஸ் யாரு இருக்காங்க, எல்லாமே ஒருத்தங்க சொல்லிதான் நமக்கு தெரியும் இல்லையா? இப்ப நீங்க யூடியூப் பார்த்துட்டா இருந்தாலும் அது இன்னொருத்தவங்க சொல்லிதான் உங்களுக்கு தெரியுது. நம்ம ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்ண போகும்போது உங்ககிட்ட யாராச்சும் அந்த ஹோட்டல்ல சாப்பாடு நல்லா இருக்குது, ஃபுட் நல்லா இருக்குது, ஒரு ரெஃபரன்ஸ் தான் எல்லாமே. ஏன்னா ஒருத்தங்க கிட்ட ஒருத்தங்க சொல்லி புரிய வச்சு அது மூலியமா அவங்க என்டர் ஆகுறது, இதுதான் ரெஃபரல் மார்க்கெட்டிங். நாலாவது மிகப்பெரிய ஒரு இதுதான் ஹெல்த் அண்ட் வெல்னஸ். இந்த காலகட்டத்துல இத்தனோண்டு வாழ்க்கையில நம்ம இந்த உடம்புல இல்லாத பிரச்சனை ஏதாச்சும் இருக்குங்களா? சுகரு, பிரஷரு, கொலஸ்ட்ரால், தைராய்டு எல்லாமே இருக்குது. இப்ப எதுவுமே இல்லைன்னாலும் உடம்பு ரொம்ப டயர்டா இருக்கும். ஏன்னா நம்ம காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்க, இல்ல ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறவங்களுக்கும் காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் வேலை, குழந்தைய பாக்குறது, வீட்டு வேலை பாக்குறது, எப்படி இருந்தாலும் நம்ம உடம்பு ரொம்ப டயர்டா ஃபீல் பண்ணுவாங்க. இல்ல வந்துட்டு ஏதோ ஒரு பிரச்சனை நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? நம்ம உடம்பு வந்துட்டு அது அந்த ஒரு ஃபீலிங்ஸ்லயே போயிட்டு இருக்கு. சோ இதுக்கு ஒரு சொல்யூஷனா நம்ம பிஜிகார்ட் ஃபேமிலி, இல்ல நம்ம பிஜிகார்ட் மேனேஜ்மெண்ட் நமக்காக ஒரு ஹெல்த் அண்ட் வெல்னஸ் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இது வந்துட்டு 100% ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் தான், ஹெர்பா ப்ராடக்ட்ஸ் தான். இது எல்லாமே எந்த ஒரு சைட் எஃபெக்டும் இல்லாம நம்ம உடம்பு நல்லா வச்சுக்கிறதுக்காக ஒரு சப்ளிமெண்ட்ஸ் தான் அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. சோ இதுதான் ஹெல்த் அண்ட் வெல்னஸ். ஹெல்த் இல்லைன்னா வாழ்க்கையே இல்லைங்க. ஹெல்த் இருந்தா ஹாப்பியா இருக்கலாம், சம்பந்தனா வாழலாம். இதுதாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இ காமர்ஸ் ஆன்லைன் ரீட்டைல் ரெவன்யூ தான். அதோட ரெவன்யூ எந்த வருஷத்துல இருந்து இந்த வருஷம் வரைக்கும் அப்படின்னு நம்ம பாத்துக்கலாம். 2009 இந்த இ காமர்ஸ் பிசினஸ்ல 390 கோடி டாலர் தான் நமக்கு ஏர்ன் பண்ண முடிஞ்சிருக்குது. அதே வந்து 2016 3600 கோடி டாலர் நமக்கு ஏர்ன் பண்ண முடிஞ்சிருக்குது. இதே வந்து 2026 ஆறதுக்குள்ள 20,000 கோடி டாலர் நமக்கு ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு உறுதியா சொல்ல முடியும். ஏன்னா இப்ப வந்துட்டு அந்த அளவுக்கு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் நிறைய இருக்குது. சோ அதனால இப்ப ஆன்லைன்ல எல்லாருமே பண்றதுனால கண்டிப்பா அதுக்கு மேலேயும் நம்மளால போக முடியும்னு கண்டிப்பா உறுதியா சொல்ல முடியுங்க. இதுலயே வந்து இவங்க சக்சஸ்ஃபுல் பிசினஸ் மாடல்ஸ் வந்துட்டு நிறைய நமக்கு வந்துட்டு காமிக்கிறாங்க. காமிக்கிறது மட்டும் இல்ல, நமக்கே தெரியும் என்னென்ன. ஃபேஸ்புக் யூஸ் பண்றவங்க யாராச்சும் இருக்காங்களா? ஃபேஸ்புக், அமேசான், பிளிப்கார்ட், ஓலா, பேபால், இதெல்லாமே வந்து நம்ம ஆன்லைன் பிசினஸ்ல ரொம்ப growthல நிக்கிற இண்டஸ்ட்ரீஸ் தான். நெக்ஸ்ட் வந்து டைரக்ட் செல்லிங் பூமிங். டைரக்ட் செல்லிங் பூமிங்னா என்ன? இப்ப வந்துட்டு ஒவ்வொரு மார்க்கெட்லும் பூமிங் நடந்துட்டு இருக்குது. சோ அது என்னன்னா மேல போறதுதான். ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியில இருந்து அடுத்த லெவலுக்கு போறதுதான் நம்ம பூமிங் சொல்றது. இது வந்துட்டு இப்போ ரொம்ப ஜாஸ்தி, அதோட என்ன ரெவன்யூல இப்ப போயிட்டு இருக்குது அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்றேன். இப்ப USA தான் வந்துட்டு பாப்புலேஷன் ரொம்ப கம்மியான ஒரு ஏரியா சொல்றது. USA பாப்புலேஷனே ரொம்ப கம்மி, 33 கோடி பாப்புலேஷன் மட்டும்தான் இருக்குது. ஆனா அங்க இருக்கிற டர்ன் ஓவர் எப்படின்னு தெரியுமா? 3,37,810 கோடி அவங்க டர்ன் ஓவர் பண்ணிட்டு இருக்காங்க. இதே வந்து அப்படியே கீழே வந்துருச்சுன்னு வச்சுக்கோ, நம்ம ஊரு, நம்ம கண்ட்ரி, நம்ம இடம் இந்தியாவில பாப்புலேஷன் ரொம்ப ஜாஸ்திங்க. இந்தியாவில் இருக்கிற பாப்புலேஷன் 140 கோடி பாப்புலேஷன் தான். யோசிச்சு பாருங்க நம்ம வந்துட்டு எங்க இருக்கோம்னு. இதுல வந்து நம்ம டர்ன் ஓவர் எவ்வளவுன்னு தெரியுங்களா? வெறும் 19,000 கோடி மட்டும்தான். இப்ப இருக்கிற கணக்குப்படி USA வந்துட்டு அப்படி போயிட்டு இருக்குது. நாம வந்துட்டு தூங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். தூங்கிட்டு இருக்கிற பூதம் அப்படிதான் வந்துட்டு இந்தியாவை நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். ஏன்னா இவ்வளவு பாப்புலேஷன் இருக்கிற நம்ம ஊர்ல, நம்ம கண்ட்ரில நம்மளோட டர்ன் ஓவர், நம்மளோட ரெவன்யூ சொல்றது வெறும் 19,000 கோடி மட்டும்தான் இருக்குதுங்க. இதுல வந்து 58 லட்சம் பீப்புள்ஸ் வந்துட்டு இந்த இண்டஸ்ட்ரியில இன்வால்வ் ஆயிருக்குதுங்க. இதுல மிகப்பெரிய சந்தோஷமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல 53% வந்துட்டு விமன்ஸ் தான். நல்ல விஷயம் இல்லையா? அதனாலயே வந்துட்டு 2025க்குள்ள
இப்ப 25 வந்துட்டு நம்ம ஆகஸ்ட் ஆயிருச்சு. 25 முடியறதுக்குள்ள நமக்கு வந்துட்டு 64,500 கோடி நம்ம 2025 முடியறதுக்குள்ள கண்டிப்பா அச்சீவ் பண்ண முடியும். ஏன்னா நமக்கு அவ்வளவு பொட்டன்ஷியல் இருக்கு. யுஎஸ்ஏக்கு முன்னாடியே நம்ம இந்தியாவை கொண்டு வர்றதுக்கு நம்ம எல்லா பீப்புள்ஸும் சேர்ந்து நம்ம ஒரு டீமா ஒர்க் பண்ணாலே கண்டிப்பா நம்மளால அது முடியுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சிலபஸ் அப்படின்னு என்ன பாக்குறீங்களா? என்ன நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படின்னா என்ன? நிறைய பேருக்கு தெரியாம இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. மார்க்கெட்டிங்னா என்னன்னு தெரியறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா மார்க்கெட்டிங்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனா மெடிக்கல் ரெப் அவங்க எல்லாம் வந்து ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல் போய் ஒவ்வொரு டாக்டர்ஸை மீட் பண்ணி அந்த ஒவ்வொரு மெடிசின் டீடைல்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி மார்க்கெட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? இதெல்லாம் வந்து டைரக்ட் மார்க்கெட்டிங். அவங்க டைரக்டா டாக்டர்ஸ் மீட் பண்ணி ஒரு மார்க்கெட்டிங் தான், எல்லாமே ஒரு மார்க்கெட்டிங் தான். ஆனா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படின்னா என்னன்னு நிறைய பேருக்கு தெரியல. அது உள்ள என்ட்ராகி இன்வால்வ் ஆனா மட்டும் தான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் என்னன்னு தெரியும். இது இப்ப வந்துட்டு ரொம்ப பீக் லெவல்ல போயிட்டு இருக்குது. ஏன்னா இப்ப எல்லாமே நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படின்னா அதோட ஒரு சீரியஸ்னஸ் இல்ல அதோட வேல்யூ என்னன்னு நிறைய பேருக்கு தெரியல. சோ அது தெரியணும் அப்படின்னுக்காக இப்ப வந்து எல்லாமே ஏஐ கூட வந்துருச்சு பாத்தீங்களா? மனுஷனே தேவையில்லை, அந்த அளவுக்கு நம்ம போயிட்டு இருக்குது ஜென்ரேஷன். சோ அதனால இப்ப எல்லாத்துக்கும் அதை பத்தி எல்லாமே தெரியணும்காக இப்ப நிறைய இடத்துல ஸ்கூல்ல இருந்து காலேஜ் வரைக்கும் சிலபஸாவே போயிட்டு இருக்குது. சோ அந்த சிலபஸ் எதுக்கு அப்படின்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பத்தி அவங்களுக்கு தெரியணும்காக தான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சர்டிபிகேட் தான். நம்ம எது எடுத்தாலும் நமக்கு சர்டிபிகேட் தேவைதான் இல்லையா? நம்ம ஒரு ஸ்கூல் காலேஜ் காலத்துல இருந்து நமக்கு நம்ம எது படிச்சாலும் நமக்கு அது சர்டிபிகேட் வேணும். 10th மார்க் லிஸ்ட் சர்டிபிகேட் இருந்தாதான் நமக்கு வந்துட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கே போக முடியும். அப்படி இருக்கும்போது இவ்வளவு பெரிய ஒரு பிசினஸ் பண்றவங்களுக்கு அந்த சர்டிபிகேட் கண்டிப்பா தேவை. சோ நமக்கு இன்கார்பரேஷன் சர்டிபிகேட் பிளஸ் ஜிஎஸ்டி சர்டிபிகேட், அதே மாதிரி அவங்க பேன் கார்டு எல்லாமே நமக்கு விசிபிள் ஆகும். எதுவுமே அவங்க மறைச்சு வச்சு எதுவுமே பண்றது இல்லை, ஒளிவு மரமா எதுவுமே பண்றது இல்லை. எல்லாமே நமக்கு தெரியற மாதிரிதான். இன்கார்பரேட் சர்டிபிகேட்டா இருந்தாலும் சரி, ஜிஎஸ்டி சர்டிபிகேட்டா இருந்தாலும் சரி, இப்ப பேன் கார்டா இருந்தாலும் சரி, அவங்களோட எல்லா டீட்டெயிலும் நமக்கு விசிபிளா தான் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லைங்க, இப்ப வந்துட்டு நமக்கு டைரக்ட் செல்லிங்குக்கு நமக்கு கவர்மெண்ட் அப்ரூவலே கிடைச்சிருக்கு. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நமக்கு இந்த ஒரு பிசினஸுக்காக அப்ரூவல் கொடுத்துருக்குதுங்க. அந்த அப்ரூவல் வச்சுதான் நம்ம இல்லீகலா எதுவுமே பண்ணல, எல்லாமே லீகலா தான் போயிட்டு இருக்குது. எல்லாமே வந்துட்டு நீங்க உள்ள என்ட்ரு ஆனாலே உங்களுக்கு எல்லாமே விசிபிள் ஆகும், எல்லாமே உங்களுக்கு கண் கூட பார்க்கலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம பிஜிகார்ட் கான்செப்ட் வந்துட்டு இந்தியாவில இனாகிரேட் பண்ற அந்த நியூஸ் வந்துட்டு ஃபேமஸ் ஆன நிறைய நியூஸ் பேப்பர்ல நியூஸாவே வந்திருக்குதுங்க. ஃபேமஸான நியூஸ் பேப்பர் அப்படின்னா மலையாள மனோரமா, மாதృభூமி, தேசாபிமானி எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஏன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸான நியூஸ் பேப்பர்ஸ் தான். இதெல்லாம் வந்து நம்மளோட நியூஸ் வந்துட்டு பிரிண்ட் ஆயிட்டு வந்திருக்குதுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா 2018 கேரளாவில அங்கமாலியில பிஜிகார்ட் வந்து லான்ச் ஆயிருக்குதுங்க. அன்னைக்கு இருந்த மினிஸ்டர் திலோத்தமன் சார் கெஸ்டா வந்தது தமன்னா பாட்டியா மேம் தான். அதோட போட்டோ கூட நான் உங்களுக்கு காமிச்சிருக்குங்க, பாருங்க. நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிருக்குது பாருங்க. அதே 2018 துபாயில நம்மளோட ஒபிஷியல் ப்ரோக்ராம் வந்து போயிருக்குதுங்க. அந்த டைம் வந்துட்டு நியூட்ரிஷன் அண்ட் வெல்னஸ் ப்ராடக்ட்ஸோட பிராண்ட் அம்பாசடரா சானியா மிர்சா மேம், நம்ம டென்னிஸ் பிளேயர் சானியா மிர்சா மேம் நம்ம பிராண்ட் அம்பாசடரா அன்னைக்கு ஜாயின் ஆயிருக்குதுங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டுங்க. இதோட மேனேஜிங் டைரக்டர் யாரு? அந்த டவுட் உங்களுக்கு இருக்கும் இல்லையா? தெரிஞ்சவங்களும் இருப்பீங்க, தெரியாதவங்களும் இருப்பீங்க. அவங்களுக்காக தான் நான் சொல்றது. நம்ம மேனேஜிங் டைரக்டர் அப்படின்னு சொல்றது த கிரேட் 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 போபி செம்மனூர் சார் தான். நம்ம போபி சார் தான் நம்மளோட மேனேஜிங் டைரக்டர். போபி சார் தெரியாதவங்க யாருமே இருக்காது. தெரியாதவங்க ஜஸ்ட் உங்க கையில் இருக்கிற போன்ல ஜஸ்ட் டைப் பண்ணி பாருங்க, டாக்டர் போபி செம்மனூர் அப்படின்னு தெரியும் உங்களுக்கு. இந்த செம்மனூர் அப்படின்னாலே அது ஒரு ஃபேமிலி நேம் தான். 162 வருஷ கால பாரம்பரியமான ஒரு பிசினஸ் ஃபேமிலி தான் செம்மனூர் ஃபேமிலி. இதுல 4வது தலைமுறை தான் நம்ம போபி சாரு. அவங்களுக்கு இது மட்டும் இல்ல, நிறைய பிசினஸ் வேறையும் இருக்குதுங்க. அது மட்டும் இல்ல, இந்தியாவுக்கும் வெளியிலுமா நிறைய ஜுவல்லரிஸ் நிறைய இருக்குது. அவங்களுக்கு நிறைய பிசினஸ் இருக்கு சொன்னோம் இல்லையா? இதுல வந்து ரிசோர்ட், கார்மெண்ட்ஸ், பப், ரிசோர்ட்டுகள், ரெஸ்டாரண்ட், இந்த மாதிரி அப்படியே சொல்லிட்டே போலாம். அந்த அளவுக்கு அவங்க நிறைய பிசினஸ் வந்துட்டு இருக்குதுங்க. சேர்ந்து நமக்காக பிஜிகார்ட்னு அவங்க வந்துட்டு ஓபன் பண்ணி இருக்குது. சோ அவங்க இன்னைக்கும் நேரத்தோ ஆரம்பிச்ச பிசினஸ் கிடையாது. அவங்க வருஷ கணக்கா 4வது தலைமுறை சொல்லும்போது யோசிச்சு பாருங்க. அத்தனை பாரம்பரியம் கொண்டா இத்தனை தலைமுறையா பிசினஸ் பண்ற ஒரு பிசினஸ் மேக்னெட் தான் நம்மளோட த கிரேட் நம்ம மேனேஜிங் டைரக்டர் போபி செம்மனூர் சார்.
அப்போ நம்ம மேனேஜிங் டைரக்டர் யாருன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இல்லையா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா விஷன் அண்ட் மிஷன். மிஷன் என்ன? சிம்பிளா சொல்றேன், பெஸ்ட் ஷாப்பிங் அண்ட் குட் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். அவ்வளவுதாங்க. ஒன் வேர்ல்டு சொல்ல போனா பெஸ்ட் ஷாப்பிங் பண்ணலாம், நெக்ஸ்ட் நல்ல பெஸ்ட் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம், அவ்வளவுதான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஹெட் ஆபீஸ் எங்க இருக்குது, நம்ம குடவுனு, நம்ம வெஹிக்கிள்ஸ் எல்லாமே நம்மளுக்கு இங்க இருக்கிற ஒவ்வொரு பார்ட்னருக்கும் எல்லாமே தெரியணுக்காக எல்லாமே அவங்க விசிபிளா தான் வச்சிருக்குதுங்க. யாருக்கு வேணாலும் அங்க டைரக்டா போய் விசிட் பண்ணலாம், பார்க்கலாம். உங்களுக்கு அந்த மாதிரி சந்தேகம் இருந்தா ஏதாச்சும் டவுட் இருந்தா நீங்க டைரக்டா கூட மீட் பண்ணலாம். அந்த அளவுக்கு விசிபிளா தான் எல்லாமே இருக்கு, எதுவுமே ஒளிவு மறைவா கிடையாது. எல்லா டீட்டெயிலும் வந்துட்டு நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல டிஸ்பிளே பண்ணிருக்குதுங்க, பாருங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபிஜி ஸ்டோர்ஸ் தான். ஃபிஜி ஸ்டோர்ஸ் அப்படின்னா ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி, ஒரு டிமார்ட் மாதிரி, ஒரு பிக் பஜார் மாதிரி நம்ம பிஜி காட்டுக்கும் ஒரு ஸ்டோர் இருக்குது. நீங்க வந்துட்டு இப்போ ஒன் டைம் பர்ச்சேஸ்ல நீங்க ஐடி அடிச்சு உள்ள ஒரு பார்ட்னர் ஆயிட்டு உள்ள வந்திருக்குது இல்லையா? நெக்ஸ்ட் ஒவ்வொரு மாசம் நீங்க வந்துட்டு இதுலயே வந்து நம்ம பிஜிகார்ட் ஸ்டோர்ல, நம்ம ஸ்டோருங்க அது, அதுலயே வந்துட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருந்தா எல்லா இடத்துலயும் பிஜிகார்ட் ஸ்டோர் வந்துட்டு ஓப்பன் ஆயிருக்குதுங்க. நீங்க அங்கே கூட போய் பர்ச்சேஸ் பண்ணலாம், இல்ல ஆன்லைன்ல கூட நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிஜிகார்டோட பிராண்ட் தான். என்னென்ன பிராண்டு கூட டைப் ஆயிருக்குது, என்னென்ன பிராண்ட் வந்து நம்ம வந்துட்டு ப்ரொவைட் பண்ணிருக்கு அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸ் தான் வந்துட்டு இந்த ஸ்கிரீன்ல இருக்கிறது, பாருங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இப்போ நீங்க நினைக்கலாம் இந்த பிஜிகார்ட் ஸ்டோர்ல இல்ல பிஜிகார்ட்ல நம்ம வந்துட்டு நம்மளோட பிஜிகார்ட் ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் வந்துட்டு நம்மளால வாங்க முடியுமா? கண்டிப்பா இல்லைங்க. நிறைய பாப்புலர் பிராண்டு கூட டைப்ல இருக்குதுங்க. ஹார்லிக்ஸ், பூஸ்ட், ஏரியல், சர்ஃப் எக்ஸல், ஹிமாலயா, அப்படியே வந்துட்டு நிறைய நம்ம பிராண்டட் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்து கூடயும் நம்ம பிஜிகார்ட் டைப்ல இருக்குது. நீங்க எந்த ப்ராடக்ட்ஸ், எந்த பொருள் என்ன வேணாலும் நீங்க வாங்கிக்கலாம். சரி, இதெல்லாம் கேட்டீங்க, நாங்க எப்படி இதில் ஜாயின் பண்றதுங்க அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருந்தா சிம்பிள், ஒண்ணுமே இல்லைங்க. இதுல வந்து ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது. அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்க ஃபில்அப் பண்ணி உங்களோட பேன் கார்டு டீட்டெயில் பிளஸ் பேங்க் டீட்டெயில்ஸ் போதும். இது இருந்தாலே நீங்க வந்து பிஜிகார்ட் ஃபேமிலிக்குள்ள என்டர் ஆகி இதுல ஒரு பார்ட்னர் ஆகி உங்களுக்கு ஒரு ஐடி கிடைச்சிடும். அந்த ஐடியிலே வந்துட்டு நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணலாம், உங்க அண்டர்ல வரவங்களும் பர்ச்சேஸ் பண்ண வைக்கலாம். உங்க அண்டர்ல வரவங்களுக்கும் இதே ப்ரொசீஜர் தான் இருக்கும். ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம், உங்களை ஃபுல் டீட்டெயில்ஸ் அதுல வந்து மென்ஷன் பண்ணி, நெக்ஸ்ட் உங்க பேன் கார்டு டீட்டெயில், அதுக்கப்புறம் உங்க பேங்க் டீட்டெயில். ஏன்னா உங்களுக்கு அமௌண்ட் வரணும்னா பேங்க் டீட்டெயில் நம்ம என்டர் பண்ணணும் இல்லையா? அதுக்காக இது 3 இருந்தாலே நீங்க வந்து பிஜிகார்ட் ஃபேமிலிக்குள்ள ஒரு பார்ட்னர் ஆகிடலாம். சரி, ஓகே, நாங்க தான் உள்ள வந்துட்டோம், இதுல எப்படி ப்ரமோஷன் பண்றது, எப்படி ப்ரமோட் பண்றது, நாங்க எப்படி ஒர்க் பண்றது அப்படின்னு கேக்குறீங்களா? அதுன்னு சொல்றேன். இப்போ வந்து ப்ரமோஷன் 2 விதத்துல பண்ணலாம். ஒண்ணு வந்துட்டு பிசிக்கலாவும் பண்ணலாம், இல்ல வந்துட்டு ஆன்லைன்லாவும் பண்ணலாம், டிஜிட்டலாவும் பண்ணலாம், பிசிக்கலாவும். நான் தான் சொன்னேன் இல்லையா உங்ககிட்ட, இது பிசிக்கலாவும் டிஜிட்டலாவும் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது, ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இது. சோ நீங்க டிஜிட்டலா எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்பதான் நம்ம சோசியல் மீடியால நம்ம வந்துட்டு சோசியல் கம்யூனிகேஷன்ல வச்சிருக்கிறவங்க தானே நம்ம எல்லாரும். சோ யாருமே டைரக்டா போய் மீட் பண்ணலைனாலும் டெய்லி நம்ம குட் மார்னிங் குட் நைட் அனுப்புறோம் இல்லையா? ஏன்னா டைரக்டா போய் சொல்லிட்டு வரோம் நம்ம? கண்டிப்பா இல்ல, ஒரு மெசேஜ் தட்டி விட்டாலே போதும். ஏன்னா அவங்க நம்ம வந்துட்டு நினைச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்ட்டு ஒரு 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 வேர்டு தான் அது. குட் மார்னிங் இல்ல குட் நைட், ஹாய், ஹலோ, ஒரு மெசேஜ் எப்படி நம்ம டிஜிட்டலா பண்றதுதான். அதே மாதிரிதான் நீங்க வந்துட்டு நம்ம டீட்டெயில்ஸ் இல்ல வந்து கம்பெனி டீட்டெயில்ஸ், உங்களோட எல்லா விஷயங்களும் இதை பத்தி, நம்ம பிசினஸ பத்தி இல்ல வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பத்தி, இந்த பிளாட்ஃபார்ம் பத்தி நீங்க வந்துட்டு மெசேஜ் வழியா இல்ல ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வழியா இல்ல வாட்ஸ்அப் மெசேஜ் வழியா, யூடியூப் வழியா இல்ல வந்துட்டு ஃபேஸ்புக், எப்படி வேணாலும் ஒரு சோசியல் மீடியா ஒரு இன்ட்ராக்ட் வழி நீங்க வந்துட்டு எப்படி வேணாலும் நீங்க வந்துட்டு டைப் வச்சுக்கலாம், டச்ல இருக்கலாம், இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணிக்கலாம். இது பிசிக்கலா எப்படி பண்றோம் அப்படின்னா நீங்க டைரக்டா போயிட்டு கூட இன்ஃபர்மேஷன் சொல்லலாம். இப்போ ஒரு ஃப்ரெண்டை போய் பார்க்கணும், ரிலேட்டிவ் போய் பார்க்கணும், ஃபேமிலி மெம்பர் யாரா இருந்துட்டு போட்டோம், நீங்க டைரக்டா போயிட்டு இந்த டீடைல்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி அதுல இருந்து அவங்கள ஜாயின் பண்ணாலும் சரி, அவங்களுக்கு டீடைல்ஸ் சொன்னாலும் சரி. இது வந்து டைரக்டா போய் பண்றது, பிசிக்கலா பண்றது. இது இன்னொன்று வந்துட்டு டிஜிட்டலா பண்றது. இந்த 2 விதத்துல நம்ம வந்துட்டு இந்த விஷயம் நம்ம ப்ரமோட் பண்ணலாம். இதுல ப்ரமோட் பண்றது நம்ம தான், எல்லாமே நாம தான். ஏன்னா இது அட்வர்டைஸ்மெண்ட் கிடையாது.
சோ அங்க நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு கொடுக்குற அந்த அமௌண்ட் நம்ம வந்துட்டு நமக்கு வந்துட்டு இதுல ஒரு ப்ராஃபிட்டா நமக்கு கிடைக்கும். சோ அட்வர்டைஸ்மெண்ட் எதுவுமே இல்லாதனால நாம தான் எல்லாமே, நம்ம தான் பார்ட்னர், நம்ம தான் ஓனர், நம்ம தான் எல்லாமே. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ட்ரேட் வித் டெக்னாலஜி. இதே வந்து நம்ம மூணா டிவைட் பண்ணலாம். ஒன்னு வந்து ட்ரெடிஷனல், இன்னொன்னு இ காமர்ஸ், இன்னொன்னு டைரக்ட் செல்லிங், டிஜிட்டல் இ காமர்ஸ் இப்படின்னு மூணா வந்து நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். இதுல ட்ரெடிஷனல் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு மேனுஃபேக்சர் கிட்ட இருந்து ஒரு ப்ராடக்ட் வந்து தயாரிச்சுட்டு இருக்கோம் இல்லையா, அந்த மேனுஃபேக்சர் கிட்ட இருந்து ஒரு கஸ்டமர் கைக்கு வர்றதுக்குள்ள எத்தனை பேர் இருக்குன்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஒரு 8 ரூபாய் பொருள் 800 ரூபாய்க்கு கூட சேல் பண்ற அளவுக்கு டேலண்டான இன்டர்மீடியேட்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அதெல்லாம் தாண்டிதான் நம்ம கைக்கு ஒரு பொருள் வர்றது. யோசிச்சு பாருங்க, 8 ரூபாய் பொருள் நம்ம அவ்வளோ காசு கொடுத்து நம்ம வாங்குறோம். அவங்கள லாபம் கமிஷன் எல்லாமே பிடிச்சு நமக்கு கிடைக்கிறது ஹியூஜ் அமௌண்ட்டுக்கு தான். யோசிச்சு பாருங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இ காமர்ஸ் தான். இ காமர்ஸ் அப்படின்னா அந்த பிளாட்ஃபார்ம்ல ஒரு மேனுஃபேக்சர் கிட்ட இருந்து இ காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ல அவங்க வந்துட்டு அது மென்ஷன் பண்றோம் இல்லையா, அந்த ப்ராடக்ட் அங்க இருந்து ஒரு கஸ்டமர் வாங்குறோம். இதுல வந்துட்டு 3 பேர் தான் லிங்கா இருக்குது. ஒன்னு மேனுஃபேக்சர், ரெண்டாவது இ காமர்ஸ் பிளாட்ஃபார்ம், மூணாவது கஸ்டமர். சோ அதுல நமக்கு நிறைய டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஏன்னா அதுல இன்டர்மீடியேட்டர்ஸ் வேற யாருமே இல்லாதனால நமக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். மூணாவது வந்து டைரக்ட் செல்லிங், நம்ம பிசிட்டல் இதுதான். இதுல வந்து எப்படின்னா மேனுஃபேக்சர் எல்லாத்துலயும் நமக்கு ஒரு மேனுஃபேக்சர் தேவைதான். ஏன்னா அது அந்த ப்ராடக்ட் தயாரிக்கிறதுக்கு ஒரு மேனுஃபேக்சர் கண்டிப்பா தேவை. அந்த மேனுஃபேக்சர் கையில இருந்தா நமக்கு எல்லாருக்குமே ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும் இல்லையா? அந்த மேனுஃபேக்சர் கையில இருந்து பிஜி கார்டுக்கும் கஸ்டமருக்கும் கைக்கு வருது பாத்துக்கோங்க. இதுல வந்துட்டு நமக்கு ஒரு ப்ராஃபிட்டே கிடைக்கும். இ காமர்ஸ் பிசினஸ்ல எப்படின்னா நமக்கு ஒரு டிஸ்கவுண்ட் கிடைக்கிற மாதிரி நம்ம டிஜிட்டல் நம்மளோட இந்த பிளாட்ஃபார்ம்ல நமக்கு ஒரு ப்ராஃபிட்டே கிடைக்குது. பெரிய விஷயம். ஏன்னா வந்துட்டு ஷாப்பிங் பண்ணி சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சொல்றது ஃபர்ஸ்ட் வீடியோன்னு சொன்னோம் இல்லையா, அது இதுதான். நமக்கு இதுல ஒரு ப்ராஃபிட்டே நமக்கு கிடைக்குது. இப்போ ப்ராஃபிட் கிடைக்குதுன்னு சொன்னோம் இல்லையா, இது இந்த ப்ராஃபிட் ஷேரிங்கே வந்துட்டு 6ஆ டிவைட் பண்ணிருக்குதுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ரீட்டைல் ப்ராஃபிட் தான். இதுல செகண்ட் பாத்தீங்கன்னா பிசினஸ் எக்ஸ்பான்ஷன் போனஸ் தான். இதுல தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஜெனரேஷன் போனஸ். இதுல ஃபோர்த் ஒன் பாத்தீங்கன்னா மந்த்லி பெர்ஃபார்மன்ஸ் போனஸ். இதுல ஃபிஃப்த் ஒன் பாத்தீங்கன்னா ஆனுவல் ப்ராஃபிட். சிக்ஸ்த் ஒன் பாத்தீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ். லாஸ்ட் இது ரொம்ப பிடிச்சிருக்கு போல, அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் வரலாம். நம்ம வந்துட்டு இந்த 6மே என்னன்னு பாத்துக்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ரீட்டைல் ப்ராஃபிட். ரீட்டைல் ப்ராஃபிட்னா என்ன? நான் தான் சொன்னேன் இல்லையா, நம்ம உள்ள என்ட்ரு ஆனாலே நம்ம ஒரு பார்ட்னர், நமக்கு ஒரு ஸ்டோரே கொடுக்குற மாதிரிதான். இந்த ஸ்டோர்ல இருந்து நம்ம ஒரு பர்ச்சேஸ் பண்ணி ஒரு சேல்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு ஒரு பாயிண்ட் வேல்யூ நமக்கு கிடைக்கும். அந்த பாயிண்ட் வால்யூம்ல நமக்கு ஒரு ப்ராஃபிட் நமக்கு நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகும். இதுதான் ரீட்டைல் ப்ராஃபிட் சொல்றது. நமக்கு சேல்ஸ் ஆனால் அதுல இருந்து ப்ராஃபிட் நமக்கு நம்ம அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகுதா ரீட்டைல் ப்ராஃபிட் சொல்றது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிசினஸ் எக்ஸ்பென்ஷன் போனஸ் அப்படின்னு என்ன பாக்குறீங்களா சொல்றேன். இப்போ நம்ம வந்துட்டு இதுல ஜாயிண்ட் ஆயிருக்குது. நம்ம ஜாயிண்ட் ஆகி லெஃப்ட் அண்ட் ரைட் ஏ பின்னு வச்சுக்கோங்களேன். 2 பேரும் நீங்க ஜாயின் பண்ணி வச்சிருக்க அப்படின்னா இந்த 2 பேரும் 100 சேல்ஸ் வால்யூம் பாயிண்ட்ல ஜாயிண்ட் ஆயிருக்கு அப்படின்னா உங்களுக்கு 2000 உங்க அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆயிடும். இதே வந்து உங்களுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் 500 பாயிண்ட் வேல்யூல வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு 10,000 கிடைக்கும். இதே வந்துட்டு இன்னொரு இது கூட இருக்குது. லெஃப்ட் வந்து 500, ரைட் வந்துட்டு 1000 பாயிண்ட் வேல்யூல உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னாலே உங்களுக்கு சேம் அதே 10,000 தான். எப்படி பாத்தீங்கன்னா இது அப்படியே கேரி ஃபார்வர்ட் ஆயிடும். அது மட்டும் இல்ல, உங்களுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் 1500 சேல்ஸ் வால்யூம் கிடைச்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு 30,000 earn பண்ணலாம். பாருங்க, உங்களுக்கு ஒரு மாசம் 30,000க்கு நீங்க வேலைக்கு போட்டிருப்பீங்க, இல்லைன்னா 50,000 இல்ல 20,000 சம்திங் ஏதோ ஒண்ணு. இதுல வந்துட்டு இது பர் டே உங்களுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் 1500 சேல்ஸ் வால்யூம் வந்துருச்சுனாலே பர் டே நீங்க 30,000 வரைக்கும் சம்பாதிக்க முடியும். மந்த்லி 9 lakhs. மிகப்பெரிய விஷயம் இல்லையா? அடுத்து பாத்தீங்கன்னா ஜெனரேஷன் போனஸ். ஜெனரேஷன் போனஸ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ எதை இருந்தாலும் நம்ம எடுத்த உடனே எதுவும் முடியாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் மேல போனோம் இல்லையா? ஒரு படி ஏறி நம்ம குதிக்க முடியாது, ஒவ்வொரு படியா தான் ஏறி போனோம். அதே மாதிரிதான் ஜெனரேஷன் போனஸ் அப்படின்னா நீங்க வந்து ஒவ்வொரு ஃபேமிலியை இல்ல ஒவ்வொரு குரூப்பை இல்ல வந்து ஒவ்வொரு டீமை நீங்க உருவாக்கிட்டே வந்துட்டு இருக்கோம் இல்லையா?
சோ அந்த மாதிரி வரும்போது உங்களுக்கு பெர் டே 40,000 ஏர்ன் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னாலே நீங்க இந்த பிசினஸ் பில்ட் பண்றதுக்கும் நீங்க இதுல ஆக்டிவா இருக்கிறதுக்கும் நீங்க டீம் கிரியேட்டருக்கும் உங்களுக்கு ஒரு அமௌண்ட், அது ஒரு 50,000 அமௌண்ட் பிளஸ் நீங்க இது லைவ்ல இருக்கிறதுக்கு ஒரு 6,000 அமௌண்ட்டும் நம்ம பிஜி கார்ட் ஃபேமிலி கொடுத்துட்டு இருக்காங்க. சோ இந்த மேனேஜ்மெண்ட் நீங்க வந்துட்டு கரெக்டா ஒர்க் பண்ணிருக்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்துரும், ஒரு மந்த்லி சேலரி மாதிரி உங்களுக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்துரும். சோ உங்களுக்கு ஜென்ரேஷனா அப்படியே வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்துகிட்டே இருக்கும். மந்த்லி நீங்க வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணாலும் பண்ணலனாலும் உங்களுக்கு அமௌண்ட் அது வந்துகிட்டே இருக்கும். ஆனா கண்டிப்பா ஒரு அமௌண்ட் நமக்கு வந்துருச்சு அப்படின்னா நம்ம சும்மா இருக்க மாட்டோம், நம்ம ஒர்க் பண்ணிட்டே இருக்கும். நம்ம கீழே எவ்வளோ டீம்ஸ் இல்ல எவ்வளோ ஃபேமிலி எவ்வளோ பார்ட்னர்ஸ் நம்ம கீழே வந்தாலும் சரி நம்ம வந்துட்டு நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும் இல்லையா. சோ உங்க தலைமுறையா உங்களுக்கு அந்த ஜென்ரேஷன் உங்களுக்கு அடுத்தது யாரு வர்றாங்களோ அவங்களுக்கு அந்த அமௌண்ட் அந்த மாதிரி, அதாவது நம்ம மட்டும் இல்ல நம்ம கூட வர்றவங்களையும் வந்துட்டு பணக்காரங்களா இல்ல வந்துட்டு நல்ல ஒரு பினான்சியல் ஃப்ரீடம் கொடுக்குற அளவுக்கு நம்ம கூட்டிட்டு போக முடியும். அதுதான் வந்துட்டு ஜெனரேஷன் போனஸ் சொல்றது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மந்த்லி பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் தான். இது வந்து சேல்ஸ் மேனேஜர் போஸ்ட்ல இருந்து நேஷனல் சேல்ஸ் டீம் மேனேஜர் போஸ்ட் வரைக்கும் அப்படியே போகுங்க. இதுக்கெல்லாம் ஒவ்வொரு சேல்ஸ் வால்யூம் இருக்குது. ஒவ்வொரு போஸ்ட் நம்ம வந்துட்டு நமக்கு சேல்ஸ் வால்யூம் ஜாஸ்தி இன்க்ரீஸ் ஆக நம்ம வந்துட்டு அடுத்தடுத்த போஸ்டுக்கு போய்கிட்டே இருக்கும். சோ அதுதான் நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் சொல்றது. ஏன்னா ஒவ்வொரு சேல்ஸ் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன, நமக்கு கீழே நமக்கு அண்டர்ல நிறைய பார்ட்னர்ஸ் வந்துகிட்டே இருக்குன்னு அர்த்தம். சோ அவங்க ஒர்க் பண்ண இல்ல நம்மளும் சேர்ந்து ஒர்க் பண்ண நமக்கு சேல்ஸ் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். சோ நம்ம வந்துட்டு ஒவ்வொரு போஸ்டுக்கு நம்ம போய்கிட்டே இருக்கோம். நமக்கு அதுக்கு ஒரு மந்த்லி பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் மாதிரி நமக்கு கிடைக்கும். போனஸ் வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சு தீபாவளி இல்ல பொங்கல் இதுக்கு தானே கிடைக்கும். இங்க அப்படி இல்லை, நம்ம ஒர்க் பண்ற பொறுத்து நமக்கு போனஸ் கிடைச்சுக்கிட்டே இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா ஆனுவல் ப்ராஃபிட். இது வந்து யாருக்கெல்லாம் இந்த ஆனுவல் ப்ராஃபிட் கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா சோனல் சேல்ஸ் டெவலப்மெண்ட் மேனேஜர் இந்த ரேங்குக்கு இந்த ஒரு குவாலிஃபிகேஷன் கிடைச்சாலே 0.5ல இருந்து 1.5% வரைக்கும் ஒரு ஆனுவல் ப்ராஃபிட் கிடைக்கும் உங்களுக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா எங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சதுதான் அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ். நம்ம ஸ்கூல் லைஃப்ல இருந்து நம்ம ஒரு நல்லா படிக்கிற மாதிரி இருந்தா நமக்கு வந்துட்டு அவார்டு இல்ல வந்து சர்டிபிகேட் இதெல்லாம் கொடுக்கல, ஒரு மெடல் இதெல்லாம் கொடுத்தா நமக்கு இன்னும் நல்லா படிக்கணும், அடுத்த வாட்டி இதுக்கு அடுத்த ரேங்க் போய் இன்னும் சர்டிபிகேட் மெடல் எல்லாம் வாங்கணும்னு நினைக்கும் இல்லையா. அதே மாதிரிதான் நம்ம என்கரேஜ் பண்றதுக்காக இவங்களும் அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க வந்து டிவிஷனல் சேல்ஸ் மேனேஜர் போஸ்டுக்கு வந்தாலே உங்களுக்கு 50,000 ரைடர் ஃபண்ட் கிடைக்கும். இது வந்து உங்களுக்கு பைக் இல்ல ஸ்கூட்டி ஏதாச்சும் இருக்கு அப்படின்னா எனக்கு பைக் ஸ்கூட்டி எதுவும் வேண்டாம், ரைடர் ஃபண்ட் எனக்கு அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னா அந்த ஃபண்டு உங்களுக்கு கையிலே வாங்கிக்கலாம். ஏன்னா உங்க பர்சனல் யூஸ்க்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க பைக் இல்ல ஸ்கூட்டி எதுவும் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு இருக்கு அப்படின்னா நீங்க வாங்காம இருக்கலாம், இல்லைன்னா நீங்க அந்த ஃபண்ட் யூஸ் பண்ணி உங்க வெஹிக்கிள் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜோனல் சேல்ஸ் டீம் மேனேஜர் போஸ்டுக்கு நீங்க வந்தாலே உங்களுக்கு 5 lakh கார் ஃபண்டு கிடைக்கும். இது வந்துட்டு உங்களுக்கு கார் இருக்குது, எனக்கு வந்துட்டு கார் வாங்க வேண்டாம் அப்படின்னு மாதிரி இருந்தா நீங்க அந்த அமௌண்ட் கூட நீங்க உங்க கையில வாங்கிக்கலாம். அது உங்க பர்சனல் யூஸுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் வந்துட்டு உங்களுக்கு அமௌண்டா தான் கிடைக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா சோனல் சேல்ஸ் டெவலப்மெண்ட் மேனேஜர் போஸ்டுக்கு நீங்க வந்துருச்சு அப்படின்னாலே உங்களுக்கு 10 lakh ரூபியோட ஒரு இன்டர்நேஷனல் ட்ரிப் பேக்கேஜ், 2 பேருக்கு போகக்கூடிய இன்டர்நேஷனல் ட்ரிப் பேக்கேஜ் உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து உங்களுக்கு அமௌண்டா கிடைக்காது, நீங்க போய் என்ஜாய் பண்ணி தான் ஆகணும். அதனால 2 பேருக்கு 10 lakhs ரூபீஸோட இன்டர்நேஷனல் ட்ரிப். அடுத்தது நேஷனல் சேல்ஸ் மேனேஜர் போஸ்டுக்கு வந்தாலே உங்களுக்கு பிரீமியம் கார் ஃபண்ட்னா 50 lakhs ரூபீஸ். இதுவும் வந்துட்டு நீங்க காராவும் வாங்கிக்கலாம் இல்ல ஃபண்டாவும் வாங்கிக்கலாம், பர்சனல் யூஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா நேஷனல் சேல்ஸ் டீம் மேனேஜர் போஸ்டுக்கு, அதாவது லாஸ்ட் போஸ்டுக்கு நீங்க வந்துருச்சு அப்படின்னாலே எல்லாருக்கும் இருக்கிற கனவு என்ன, சொந்தமா ஒரு வீடு. ஆமாங்க, 1 crore 1 கோடி ரூபாய் விலை மதிக்கிறா உங்களுக்கு வீடு இல்ல பிளாட் இல்ல வில்லா உங்களுக்கு உங்க பேருக்குங்க. நம்ம பிஜி கார்டுல இருக்க நம்ம மேனேஜ்மெண்ட் இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கூட கொடுத்துருக்குதுங்க. இன்டர்நேஷனல் ட்ரிப்பு, காரு, பைக்கு இதெல்லாம் இருக்கட்டும், சொந்தமா ஒரு வீடு யாருக்கு தான் அந்த ஆசை இல்லை, அந்த கனவு இல்லை. அந்த கனவு நினைவாக்குறதுக்கு நம்ம அந்த லாஸ்ட் பொசிஷனுக்கு அந்த போஸ்டுக்கு வந்தாலே போதும் உங்களுக்கு 1 crore
யோசிச்சு பாருங்க, 1 crore, 1 கோடி விலை மதிக்கிற உங்களுக்கு ஒரு வில்லா, அபார்ட்மெண்ட், பிளாட், வீடு என்ன வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ரேங்க், நான் தான் அப்பவே முன்னாடியே சொன்னேன் இல்லையா உங்ககிட்ட, ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் போக முடியும். இந்த ஸ்டெப்ல இருந்து குதிச்சு மேல போக முடியாது. ஒவ்வொரு ஸ்டெப்பா நமக்கு ஒவ்வொரு சேல்ஸ் வால்யூம் வர வர நம்ம வந்துட்டு ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு போயிட்டு இருக்கும். நம்ம ரெஜிஸ்டர் பண்றதுல இருந்து, அதாவது நீங்க ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி ஐடி அடிச்சு இதுல பார்ட்னர் ஆகுறதுல இருந்து, ரெஜிஸ்டர் பண்றதுல இருந்து உங்களுக்கு நேஷனல் சேல்ஸ் டீம் மேனேஜர் போஸ்ட் வரைக்கும் அப்படியே கிடைக்குதுங்க. ஒவ்வொரு சேல்ஸ் வால்யூம் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆக ஆக ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கு நீங்க வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைச்சிக்கிட்டே இருக்குதுங்க. இதெல்லாம் ஓகே. இது எப்படி கத்துக்கிறது எனக்கு தெரியல, யாருக்கிட்ட போய் கேட்கறது தெரியல, இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் எப்படின்னு தெரியல, கவலைப்பட வேண்டாம். ஆனா அதுக்கும் வந்துட்டு நம்ம பிஜிகார்ட் ஃபேமிலி, பிஜிகார்ட் மேனேஜ்மெண்ட், அதுக்கும் வந்துட்டு அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்குதுங்க. ஏன்னா ₹10 செலவில்லாம, ஒரு ரூபாய் நீங்க ஃபீஸ் கட்டாம நீங்க வந்து இந்த அகாடமியில ஜாயின் பண்ணி இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கை பத்தி உங்களுக்கு கத்துக்கலாம். இல்ல அப்படின்னா இது வந்துட்டு ஒவ்வொரு டீம் மெம்பர், இதுல ஒவ்வொரு பார்ட்னர், நீங்க யாருக்கிட்ட வேணாலும் உங்க டவுட் கிளியர் பண்ணிக்கலாம். கிளியர் பண்ணி உங்களுக்கு எந்த டவுட் வந்தாலும் அந்த இடத்துல உங்களுக்கு அந்த டவுட் கிளியர் பண்றதுக்கு சுத்தி நிறைய பேர் உங்களுக்கு சுத்தியே இருக்குதுங்க. நம்ம டீம்ல இருக்கிறவங்க ஒவ்வொருத்தவங்களும் உங்களுக்காகவே ஒர்க் பண்றவங்களா நீங்க நினைச்சுக்கோங்க. ஏன்னா எந்த டவுட் இருந்தாலும் நீங்க எந்த டைம்ல எப்ப வேணாலும் கேட்டா சொல்லி கொடுக்கறதுக்கு நமக்கு நிறைய பேர் இருக்காங்க. இல்ல அகாடமி போய் ஜாயின் பண்ணி நீங்க வந்துட்டு உங்க டவுட்ஸ் கிளியர் பண்ணணும், நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பத்தி கத்துக்கணும் அப்படின்னா ஃப்ரீயாவே அகாடமியில் ஜாயின் பண்ணி நீங்க கத்துக்கலாம். ஓகே, நம்ம பிஜிகார்ட்டை பத்தி ஒரு அளவுக்கு உங்களுக்கு ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும்னு நான் நம்புறேன். இதுல நம்ம பிஜிகார்ட்டோட கார்பரேட் ஆபீஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கேரளாவில திருச்சூர் டிஸ்ட்ரிக்ட்ல தான் இருக்குது நம்ம கார்பரேட் ஆபீஸ். பிஜிகார்ட்ல 3 ரீஜனல் மார்க்கெட்டிங் ஆபீஸ் இருக்குதுங்க. ஒண்ணு வந்து பெங்களூர், 2வது வந்து மகாராஷ்டிரா, 3வது கோயம்புத்தூர் இருகூர்ல இருக்குதுங்க. இந்த 3 கார்பரேட் ஆபீஸ்ல உங்களுக்கு டைரக்டா விசிட் பண்ணணும்னாலும் விசிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த பாத்தீங்கன்னா நம்ம லாஜிஸ்டிக் டிவிஷன் தான். அது வந்து கேரளாவில திருச்சூர் டிஸ்ட்ரிக்ட்ல பாலியக்கரையில லொக்கேட் ஆயிருக்குதுங்க. இவ்வளவுதான் நம்மளோட பிஜிகார்ட் ஃபேமிலியோட பிஜிகார்ட்டோட சிம்பிள் பிளான் எக்ஸ்பிளனேஷன். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன். புரியல அப்படின்னா என்னோட நம்பர் வந்து நான் கீழே மென்ஷன் பண்ணிருக்குதுங்க. எந்த டவுட் இருந்தாலும் நீங்க கூப்பிட்டு கேட்கலாம். இல்ல உங்களுக்கு ஜாயின் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம்.